ஜெபித்தே ஆவியானவர் தந்த ஒரு அருமையான புத்தமுது செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் எடுங்கள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். இதிலே தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு என்ன செய்யிற்று? வற்றி போயிற்று. அந்த ஆறு என்ன ஆறு? கேரித் ஆறு. திருமறையிலே ஏராளமான ஆறுகள் இருக்கிறது. யாப்போக்கு என்கிற ஒரு ஆற்றிலே யாக்கோபு ஜெபித்தார். அது ஆதியாகம புத்தகத்திலே 32:22 வருகிறது. அதே சமயத்திலே யோர்தான் நதியிலே நம்முடைய ஆண்டவர் திருமுழுக்கு பெற்றார். லூக்கா 3ஆம் அதிகாரம் 6 வருகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிற ஒரு செய்தி என்ன? கேரித் ஆற்றின் அனுபவம். அதுல ஒரு வார்த்தை வருகிறது, கேரித் ஆறு என்ன செய்தது? வற்றி போனது. வற்றி போனது என்றால் வறண்டு போனது. அருமையானவர்களே, இந்த கேரித் ஆறு வற்றி போனது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் வற்றி வறண்டு போயிருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த திருமறை பகுதி வழியாக எனக்குள்ளே ஒரு தூண்டுதல் கொடுத்து சொல்ல சொன்னார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களிலே நாம் வறண்டு இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே நதி வற்றி போயிருக்கிறது என்றால் முதல் காரியம் நம்முடைய உடல் நலம், சரீரம், ஹெல்த்திலே அநேகருக்கு என்ன ஆகுது? சுகம் வற்றி போயிருக்கிறது. வாலிப வயதின் பலன் நமக்கு இல்லை, இல்லையா? எழுந்தால் எழுந்திருக்க முடியவில்லை, குனிந்தால் குனிய முடியவில்லை, அநேக வலிகள், இல்லையா? நான் அடிக்கடி சொல்வேன், பரலோகத்துக்கு சென்றால் ஒரு பெரிய லாபம். டயபிட்டிஸ்க்கு மருந்து சாப்பிட வேண்டாம், முட்டு வலிக்கு மூ போட வேண்டாம், இல்லையா? கழுத்து வலிக்கு நாம் பெல்ட் போட வேண்டாம். இதெல்லாம் அங்கு கிடையவே கிடையாது. ஆனால் நம்முடைய உடல் நலத்திலும் நம்முடைய வாழ்க்கை வறட்சி வருகிறது. இரண்டாவது, சிலருக்கு மைண்ட், மனநிலையிலே வறட்சி இருக்கிறது. ஆதி காலத்தில் இருந்த பலன் இப்போது இல்லை. நாங்கள் எல்லாம் பழைய காலத்து ஆட்கள். ஆனால் பழைய காலத்து ஆட்களுக்கு வில் பவர் அதிகம், இடியே விழுந்தாலும் நிற்போம். ஆனால் இக்கால பிள்ளைகளுக்கு வில் பவர் கிடையாது. நம்முடைய தம்பிமார் தங்கைமார்களுக்கெல்லாம் வில் பவர் கிடையாது. சின்ன பிரச்சனை என்றாலே அவர்கள் தற்கொலைக்கு போய் விடுவார்கள். ஆனால் அவர்களுக்கு வில் பவர் கிடையாது, ஐக்யூ அதிகம், இல்லையா? ஒரு போனை கொடுத்தால் போதும், எங்கே நுழைய வேண்டும், எப்படி வெளியே வர வேண்டும் என்று நமக்கு தெரியாது, அவர்களுக்கு தெரிந்துவிடும். ஆனால் மனநிலையிலும் இன்னைக்கு அநேகருக்கு என்ன என்றால் வறட்சி, அநேகருக்கு குழப்பம், பலம் இல்லை. மூன்றாவது, அநேகருக்கு பண விஷயத்திலே வறட்சி. ஒரு காலத்திலே செழிப்பு இருந்தது, கையிலே பணம் இருந்தது, பணத்தை எங்கே ஒளித்து வைக்கிறது என்று தெரியாமல் இருந்தது. நம்ம திருநெல்வேலி பழக்கம் என்ன தெரியுமா? பழைய காலத்திலே தவிட்டு பானையிலே ஒளித்து வைப்பார்கள். ஆனா இன்னைக்கு யார் தெரியுமா? இன்னைக்கு அநேக இடத்துல ஒளித்து வைப்பார். இன்னைக்கு ஒளித்து வைக்கவே என்ன இல்லை, பணம் இல்லை, வருகிறது போகிறது. இன்னொன்று என்ன? ஊழியத்திலும் கூட வறட்சி, அது வறண்டு போய்விட்டது. பழைய காலத்திலே இருந்த ஊழியங்கள் இப்போது இல்லவே இல்லை. பழைய காலத்தில் இருந்த ஊழியர்களும் இல்லை. நான் அடிக்கடி சொல்வேன், பழைய காலத்திலே போல ஊழியர்களும் இல்லை, பழைய காலத்தின் விசுவாசிகளும் இல்லை. பழைய காலத்திலே ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய வீட்டிலே அதிரசம் அல்லது வடை சுட்டால் முதல் வடை அதிரசம் எங்கே போகும்? போதகர் வீட்டுக்கு போகும். ஆனா இப்போது பழக்கம் என்ன தெரியுமா? போதகர் வீட்டிலிருந்து அதிரசம் வடை வராதா என்று ஏங்குகிற சபை மூப்பர்கள் இருக்கிறார்கள். தலைகீழாக மாறிவிட்டது. ஊழியத்திலும் வறட்சி. சரி, அது மாத்திரமா? இன்னைக்கு பவர், அத்தாரிட்டி, அநேகருக்கு அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. ஆனால் செயல்பட முடியாத அளவிற்கு கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு என்ன இல்லை? ஃப்ரீடம் இல்லை, விடுதலை இல்லை, சுதந்திரம் இல்லை. அதிலும் வறட்சி இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையிலே சமாதானத்திலே வறட்சி, சிலருடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்திலே வறட்சி, பலருக்கு தரிசனத்திலே வறட்சி,
ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடுகளில் வறட்சி, அது மாத்திரமல்ல சொப்பனங்களில் வளர்ச்சி, தெளிவான நடத்தையில் வளர்ச்சி. அநேக இடங்களிலே பார்த்தீர்களானால் பழைய நாட்கள் தீர்க்கர்கள் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது மெய்யான தீர்க்கர்கள் யாருமே இல்லை. அந்த அளவுக்கு தீர்க்கர்களிலும் வறட்சி வந்துவிட்டது. ஆண்டவரின் பிரசன்னத்திலும் இன்றைக்கு வறட்சி. நீங்களும் நானும் ஆதி காலத்திலே ஜெபிக்க ஆரம்பித்தவுடனே தேவ பிரசன்னம் வரும். நம்முடைய உள்ளமெல்லாம் உருகும், கண்களிலிருந்து கண்ணீர் வரும். இப்ப 1000 பாட்டு பாடுகிறோம், 1000 இன்னிசை கருவியை ஏக்குகிறோம், ஆனால் பிரசன்னம் வரவே இல்லை. பிரசன்னம் என்பது உன்னால் உருவாக்க முடியாது. பிரசன்னத்தை உன்னால் கிரியேட் பண்ண முடியாது. விளக்குகளை வைத்தோ, வண்ண மேடைகளை வைத்தோ, அலங்கார வார்த்தைகளை வைத்தோ தேவ பிரசன்னத்தை கொண்டு வர முடியாது. தேவ பிரசன்னம் எப்போது வரும்? தெய்வம் இருந்தால் தெய்வ பிரசன்னம் வரும். தேவன் நமத்திலே நடமாடினால் அல்லது அசைவாடினால் பிரசன்னம் வரும். ஆகவே பிரசன்னத்திலும் அங்கே என்ன வறட்சி இருக்கிறது. சரி, வல்லமையிலே வறட்சியா? அங்கே வறட்சி. ஆதி காலத்திலே ஜெபித்த காலங்களெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அநேக இடங்களிலே அழுது புலம்புவார்கள். நான் அநேக மிஷனரி ஸ்தாபன கன்வென்ஷனில் போய் பேசிவிட்டு வருகிறவன். அநேக மிஷனரி ஸ்தாபன தலைவர்கள் என்னிடத்தில் சொல்லுகிற ஒரு பெரிய மன கஷ்டமான வார்த்தை என்ன தெரியுமா? மக்கள் ஆலயத்துக்கு கொடுக்கிறார்கள், ஆலயம் கட்ட மிஷனரிகளை தாங்க கொடுக்கிறார்கள். வட இந்தியாவிற்கு அவர்கள் வாகனங்களை வாங்கி கொடுக்கிறார்கள், பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். ஆனால் வட இந்தியாவிற்கு மிஷனரிகளை எழும்புகிற அளவுக்கு, போகிற அளவுக்கு வாலிபர்கள், வாலிப தங்கைகள் வரவில்லை. இப்பெல்லாம் மிஷனரி ஸ்தாபனத்தில் யார் வருகிறார் தெரியுமா? வடக்கே உள்ள மக்கள், நார்த் ஈஸ்ட், அதாவது மணிப்பூர், குஜராத், அதே சமயத்தில் அஸ்ஸாம், திரிபுரா, இங்கிருந்து மிஷனரி வருகிறார்கள். நம் ஜனங்கள் எல்லாரும் தாங்குகிறார்கள். அருமையானவர்களே, எவ்வளவு பின்னடைவு பாருங்கள். ஆகவேதான் ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமாய் சொல்கிறார், கேரித் ஆறு என்ன செய்தது? என்ன செய்தது? ஒரு காலத்தில் ஓடிக்கொண்டிருந்த ஆறு இப்ப என்ன ஆனது? வறண்டு அல்லது வற்றி போய்விட்டது. இந்த பகுதியை நான் விளக்குவதற்கு முன்பாக சூழ்நிலையை நான் விளக்குகிறேன். 1 ராஜாக்கள் 17 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாவிட்டால் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இதிலே முதல் வசனம் வருகிறது, கீலேயாத்தியை தேர்ந்த திஸ்பியனாகிய யார்? எலியா. ஒரு எலியா திடீரென்று வருகிறான். எங்கிருந்து வந்தான்? யாருக்கு தெரியாது. அதற்கு முன்னாலே சரித்திரம் உண்டா? தெரியாது. ஆனால் அந்த எலியா யார்? கீலேயாத், அவன் அந்த பகுதியை சார்ந்தவர். கீலேயாத் என்றால் அந்த இடம் என்ன இடம் என்றால் மலைப்பாங்கான பள்ளத்தாக்கு உள்ள இடம். அதாவது முரட்டு இடம், அல்லது முரட்டுத்தனமான ஒரு இடம். எலியா அதை சார்ந்தவன், அவனும் முரட்டுத்தனம் தான். அவனுடைய வஸ்திரத்தை பாருங்கள், முரட்டுத்தனம். அவன் செய்தியை பாருங்கள், முரட்டுத்தனம். 2 ராஜாக்களிலே 1ஆம் அதிகாரத்திலே ஒரு ராஜா எலியாவை அழைத்து வரும்படி ஒரு தலைவனை அனுப்பினான். அவன் தலைவன் 50 பேரோடு வருகிறார். அவன் சொன்னான், எலியாவே, தேவனுடைய மனுஷனே, உன்னை ராஜா கூப்பிடுகிறார். உடனே எலியாவுக்கு கோபம் வந்து விட்டது. நான் தேவனுடைய மனிதனாய் இருந்தால் வானத்திலிருந்து அக்கினி என்ன செய்யணும்? இறங்கணும். இறங்கிற்று. அப்போ செய்தியும் முரட்டுத்தனம், டிரெஸ்ஸும் முரட்டுத்தனம், அவனுடைய காரியம் முரட்டுத்தனம். ஆனா முரட்டுத்தனத்திலே அவனுக்கு ஒரு ஜோக், அதாவது நகைச்சுவையாய் பேசுவார். 1 ராஜாக்கள் 18 எடுங்க. அங்கே பாகால்கள், தீர்க்கர்கள், அவர்கள் காயப்படுத்தி கொண்டு குதித்து ஆடுகிறார்கள். அப்போது சொல்கிறான், 1 ராஜாக்கள் 18 பாருங்கள், 27 மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலகத்தில் இருப்பான், அல்லது பிரயாணமாய் இருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டும் என்று ரொம்ப ஜோக்கா பேசுறார் இல்லையா? அப்படியானால் இந்த எலியா
திடீரென்று வருகிறான், திடீரென்று மறைந்து விடுகிறான். அதற்கு பிற்பாடு 3.5 ஆண்டுகள் கழித்து தான் வருகிறான். அவன் பண்ணின தீர்க்கதரிசனம் ஒரே ஒரு வார்த்தை தான், என் வாயின் வார்த்தை இல்லாமல் இந்த தேசத்திலே என்ன பெய்யாது, மழை பெய்யாது என்று சொல்லிவிட்டு சொன்னான். ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொன்னான். யார்கிட்ட சொல்றான்? ஆகாப் ராஜாட்ட சொல்றான். 1 ராஜாக்கள் 16 நீங்கள் எடுத்தால் அங்கே 30வது வாக்கியம் 31 சொல்கிறது, இருக்கிற ராஜாவிலே கேடுகெட்ட ராஜா வந்தான், முரட்டு ராஜாவிட்ட சொன்னான். சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறார், எலியாவே நீ போய் கேரித் ஆற்றிலே ஒளிந்து கொள். ஏன் ஆண்டவர் சொன்னாரு? காரணம் என்ன தெரியுமா? இந்த தன்னுடைய திட்டம், தன்னுடைய நோக்கம், தன்னுடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதற்கு எலியா தேவை. எலியாவை ஆகாப் கொண்டு போடலாம். அதனால் அவர் சொன்னார், நீ போய் கேரித் ஆற்றங்கரையிலே ஒளிந்து கொள் என்றார். ஆண்டவருக்கு ஆகாப்பிடத்திலிருந்து காப்பாற்ற முடியாதா? முடியும். ஆனாலும் அவனை ஆண்டவர் கேரித் ஆற்றங்கரையிலே ஒளிந்து கொள்ள சொல்கிறார். உடனே கீழ்ப்படிந்து போய்விடுகிறார். சரி, கேரித் ஆற்றங்கரையிலே போகும்போது சொல்கிறார், உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன், அந்த கேரித் ஆற்றின் தண்ணீரை குடி என்றார். போய்விட்டால் அங்கே தங்கியிருக்கிறார். கேரித் என்றால் என்ன பொருள்? எபிரேய மொழியிலே கேரித் என்பதற்கு டு கட் ஆஃப் அல்லது டு கட் டவுன் என்பார்கள். அதை இன்னொரு கோணத்தில் சொல்ல வேண்டும், ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ் என்று சொல்வார்கள். அதாவது வரை அறுக்கப்பட்ட அல்லது வரையறுக்கப்பட்ட ஒரு இடம். ஏனென்றால் இந்த இடத்தில் தான் அவன் டெய்லி உலாவ வேண்டும். அவனுடைய ஆகாரத்தை பாருங்கள், வரையறுக்கப்பட்ட உணவு. அது மாத்திரமல்லாமல் அந்த உணவை யார் கொண்டு வருகிறார்கள்? காகம் கொண்டு வருகிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த காரியத்தை அவர் செய்கிறார். அருமையானவர்களே, சிலர் சொல்கிறார்கள் ஒரு வருடம் கேரித் ஆற்றிலே இருந்திருப்பார். சில வேத பண்டிதர் சொல்கிறார்கள் 3 ஆண்டுகள் இருந்திருக்கலாம், என தெரியாது. ஆனால் ஆண்டவர் அவனை கேரித் ஆற்றிலே அவனை அமரும்படி, அவனை தங்குபடி சொன்னார். இந்த நாளிலே நான் 3 குறிப்புகளை சொல்ல போகிறேன். வசனத்தை எந்த ஒரு திருச்சபை, எந்த ஒரு விசுவாசி, எந்த ஒரு மனிதன் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க உதாசனப்படுத்துகிறானோ அங்கு எழுப்பல் வராது. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நீ வேதத்தை மறந்தாய், நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் மறப்பேன். இன்னைக்கு உங்க கைகளை உயர்த்தி பைபிளை காண்பிக்க சொன்னா அநேக உயர்த்த மாட்டீர்கள் என்று தெரியும் எனக்கு. ஏன் தெரியுமா? அநேக வேத புஸ்தகத்தை வாசிப்பது கேட்பது மிக கடினமான காரியம். ஆனா 3 குறிப்புகள் சரியாய் முடித்து விடுகிறேன். முதல் குறிப்பு என்ன? இந்த கேரித் ஆற்றங்கரையிலே இருந்த எலியாவின் வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளுகிற முதல் பாடம் என்ன? காட்ஸ் ப்ரொடெக்ஷன். ஆண்டவர் அவனை பாதுகாக்கிறார். ஆண்டவர் ஏன் அவனை பாதுகாக்கிறார்? முதல் குறிப்பு, அவனை வைத்து தேவ திட்டம் நடக்க வேண்டும், அவனை குறித்து கர்த்தருடைய சித்தம் நடக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உயிரோடு வைத்தார். கொரோனாவில் எத்தனையோ பேர் இறந்து போனாங்க. நானும் நீங்களும் கிருபையா தப்புனோம். ஏன் தெரியுமா? பரிசுத்தவான்களுக்காக அல்ல, இன்னும் நம்ம பக்குவப்பட வேண்டும் என்பதற்காக அவர் ஜீவனை தந்தார். இறந்தவர்கள் பாவி அல்ல, இருப்பவர்கள் நீதிமான்களும் அல்ல. அப்படியானால் ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஏதோ ஒரு நோக்கத்திற்காகத்தான் அவர் இந்த உலகத்திலே நம்மை பாதுகாக்கிறார். அதே போலத்தான் எலியாவை ஆண்டவர் பாதுகாத்தார். அருமையானவர்களே, முதல் காரியம் தேவ சித்தம் நடக்க பாதுகாத்தார். இரண்டாவது, எலியா ஒரு மனிதர், ஆனால அவனுக்குள்ள ஒரு முதிர்ச்சி வர வேண்டும். இதற்காக 3.5 ஆண்டுகள் வைத்தார். நம்ம வாழ்க்கையில முதிர்ச்சி என்பது படிப்பிலே வராது, நல்ல குடும்பத்திலே பிறப்பதினால் வராது, அல்லது நல்ல ஒரு ஐக்கியத்தில் இணைவதனாலே அங்கே முதிர்ச்சி வராது. முதிர்ச்சி எங்கிருந்து வரும்? ஆண்டவரிடத்தில் தான் வரும்.
ஆண்டவர் தான் நமக்கு முதிர்ச்சியை தருகிறவராக அவர் இருக்கிறார். முதிர்ச்சியை தருகிறவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில 2 பாவத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன். முதல் பாவம் முற்கோபம், சட்டுன்னு கை நீண்டிரும். 2வது பாவம் நல்லா சாப்பிடுவேன். இப்பதான் எல்லாரும் யோசிக்கிறாங்க, உடம்ப பார்த்தாலே தெரியுது. ஆனா என்ன நடந்தது? இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது இந்த 2லிருந்து என்னை ஆண்டவர் விடுவித்தார். ஒரு முறை நம்முடைய திருநெல்வேலி பகுதியிலே ஒரு சபையிலே பேச அழைக்கப்பட்டேன். அன்றைக்கு என்னுடைய தம்பி இன்னொரு இடத்திற்கு அவன் பிரசங்கிக்க போனதினாலே நான் பஸ்ஸில் ஏறி KTC நகர்லேருந்து பஸ்ஸில் ஏறி திருநெல்வேலி ஜங்ஷன் வந்தேன். இப்போது இருக்கிற புது பஸ் ஸ்டாண்ட் அப்போது இல்லை. இறங்கி பஸ்ஸிலிருந்து இறங்கி கடந்து இன்னொரு ஆட்டோ பிடித்து ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டும். ஒரு மனுஷன் நல்ல வெத்தலை சுண்ணாம்பை வைத்து நல்ல சவைத்து துப்பினான். துப்பும் போது நான் கிராஸ் பண்ண என் சட்டையில படிச்சு. சட்டையில பார்த்தா கத்திய வைத்து குத்தினது போல நல்ல கலவை பண்ணியிருந்தான். கின்னஸ்ல தான் அவன் பேர் விடணும் இல்லையா? எனக்கு விட்ட கோபம் சட்டுன்னு வந்துச்சு. ஐயோ, 9 மணிக்கு சர்வீஸ், 8:50 வீட்டுக்கு போய் சட்டையை மாற்ற முடியாது. அவன் சட்டுன்னு கோபம் வந்துச்சு. மெதுவா கோபம் வந்தபோது ஆவியானவர் உணர்த்தினார். இயேசு ரத்தம் ஜெயம் என்று சொல்லிவிட்டு கோபத்தை தணித்து, ஐயா பார்த்து துப்ப கூடாதான்னு கேட்டேன். அவன் எனக்கு அண்ணன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? படகாலத்திலே ராஜா வரும்போது ஒருவன் ராஜா வருகிறார் வருகிறார் என்று பராக் சொல்வான். அதே போல சுசி பிரபாதாஸ் வருகிறார் வருகிறார் என்று ஒருவனை சொல்ல வைத்தால் நான் துப்பி இருக்க மாட்டேன் என்றார். இதுக்கு மேல பேசினா மாலை முரசுல 2 பேரும் படமும் வரும். நான் அப்படியே சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சேன். சர்ச்சில் சர்வீஸ் ஆரம்பிச்சு கொயர் போயிடுச்சு. நான் சைடு வழியா உள்ள போனேன். என் சைடுல இருந்ததுனால யாருக்கும் என் சட்டையில் உள்ள ரத்தம் போல இருக்க தெரியல. போதகர் சொன்னார், இப்போது சகோதரர் பிரசங்கிப்பார். எழுந்து பிரசங்கித்தேன். எல்லாரும் என்னுடைய பிரசங்கத்தை கவனிக்கவே இல்லை. எல்லாரும் தூங்கவும் இல்லை. எல்லாரும் கவனிக்கிறாங்க. முடிஞ்ச உடனே எல்லாரும் கேட்டாங்க, அவனை ஏன் எப்படியா விட்டீங்க? ஏன் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில முதிர்ச்சியா இருக்க வேண்டும் என்று எண்ணினாலும் சில முதிர்ச்சியை கெடுக்கிற நபர்கள் வருவார்கள். அதற்காக தான் இதை சொல்கிறேன். முதலாவது தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக பாதுகாத்தார். 2வதாக அவனுடைய வாழ்க்கையில முதிர்ச்சிக்காக பாதுகாத்தார். 3வது என்ன தெரியுமா? அவன் ஒரு மிராக்கிள் ஒர்க்கர். அவன் 7 அற்புதங்களை செய்தான். ஆனா கேரித் ஆற்றங்கரையில தான் அவன் அற்புதத்தையே ருசிக்கிறான். இன்னைக்கு அநேகர் அற்புதம் செய்வார்கள், ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அற்புதத்தை ருசிக்க மாட்டார்கள். இந்த எலியா அற்புதங்களை பின்னாலே செய்கிறான், ஆனால் கேரித் ஆற்றங்கரையிலே அற்புதத்தை அவன் ருசித்தான். அருமையானவர்களே, 1 ராஜாக்கள் 18:10 எடுத்தால் ஒபேதியா என்கிற ஆகாப் ராஜாவினுடைய பிரதானியை சொல்லுகிறான் எலியாவை பார்த்து. ஆகாப் ராஜா ஒவ்வொரு ஜாதியிலும் ஒவ்வொரு தேசத்திலும் போய் எலியா இருக்கிறானா என்று தேடினான். இல்லை என்று சொன்னபோது அவர்களிடத்திலே ஆணை அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொன்னான். அப்படியான என்ன பொருள் தெரியுமா? ஒவ்வொரு இடமாய் தேடினான். ஆனால் ஆண்டவர் எலியாவை அவனை காப்பாற்றினார். எலியா அற்புதத்தை மாத்திரமல்ல, தேவனுடைய புரொடெக்ஷன் அதையும் காப்பாற்றினார். அவருடைய அந்த பாதுகாப்பை ருசித்தார். யோவான் 10:28 பாருங்கள். என் கைகளிலிருந்து என் ஆடுகளை பறித்து கொள்ள யாராலும் முடியாது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயா 4:8 பாருங்கள். மகிமையானவர்கள் மேலெல்லாம் என் காவல் விளங்கும் என்றார். ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுவான் என்று சொல்லப்படுகிறது. யோபு 1:10 பாருங்கள். ஆண்டவர் யோபை சுற்றிலும் வேலையடைத்தார். எலிசாவை சீரிய ராஜா பிடிக்க ராணுவத்தை அனுப்புகிறார். ஒரு மனிதனை பிடிப்பதற்கு முழு ராணுவம் வருகிறது. அந்த சமயத்திலே எலிசாவின் வேலைக்காரன் காலையில் எழுந்து பார்க்கிறான். தன் பட்டணத்தை சுற்றிலும் சீரியருடைய ராணுவத்தை கண்டவுடனே ஐயோ ஆண்டவனே என்று புலம்பினான்.
அப்பதான் எலிசா சொல்கிறான், பயப்படாதே ஆண்டவரே, என் வேலைக்காரனின் கண்களை திறந்த போது எலிசாவை சுற்றிலும் அந்த பட்டணத்தை சுற்றிலும் அக்னி ரதங்களும் குதிரைகளும் இருந்தது. அருமையானவர்களே, ஆண்டவருக்குள்ளாக இந்த எலியா முதலாவது எதை அனுபவித்தார் என்றால் புரொடெக்ஷன் ஆஃப் காட், தேவனுடைய பாதுகாப்பு. தேவனுடைய பாதுகாப்பு இதை அந்த கேரித் ஆற்றங்கரையிலே அவன் ருசித்தான். ஆண்டவர் தாமே என்னை உங்களை பாதுகாக்கவில்லை என்றால் யாராலும் பாதுகாக்க முடியாது, எந்த மனிதனாலும் பாதுகாக்க முடியாது, எந்த அமைப்பாலும் பாதுகாக்க முடியாது. நம்முடைய பணம் நம்மை பாதுகாக்காது, நம்முடைய இனம் நம்மை பாதுகாக்காது, நம்முடைய பாதுகாப்பு கேமராக்கள் கூட பாதுகாக்காது. ஆனால் ஆண்டவரே நம்முடைய பாதுகாப்பா இருக்கிறார். ஆகவே முதல் காரியம், கேரித் ஆற்றிலே நாம் படித்த முதல் குறிப்பு என்ன? தேவனுடைய பாதுகாப்பு. இரண்டாவது என்ன? காட்ஸ் ப்ரொவிஷன், தேவனுடைய அந்த பராமரிப்பு. அது மிக முக்கியமானது. ஜார்ஜ் முல்லர் என்பவர், அதாவது இங்கிலாந்திலே விசுவாச வீரன் என்று சொன்னவர், ஏராளமான அநாத விடுதிகளை அவர் நடத்தினவர். தன் வாழ்க்கையில யாரிடத்தில் பணத்தை அவர் கேட்டதில்லை, கெஞ்சியதில்லை, ஆண்டவரிடத்தில் மாத்திரம் கேட்பார். அவர் சொல்லுகிறார், எனக்கு விசுவாசம் எப்படி பெருகிற்று? ஒரு வருடத்திலே நான் 100 தடவை வேதாமத்தை முழங்காலில் படித்தேன். அதற்கு பிற்பாடு விசுவாசம் பெருகிற்று என்று சொல்கிறார். அந்த ஜார்ஜ் முல்லர் சொன்ன ஒரு கொட்டேஷன் சொல்கிறேன். தேவன் உங்களுக்கு ஒரு திட்டம் தந்தால், தேவன் ஒரு செயல்படுகிற ஒரு திட்டத்தை தருவாரானால் அதற்குரிய பாதுகாப்பு உண்டு, அதற்குரிய தேவைகள் உண்டு. பாருங்கள், முதலாவது பாதுகாப்பை அவர் ருசித்தான். இரண்டாவது எதை ருசித்தான்? அவன் தேவனுடைய ப்ரொவிஷன், அதாவது அவருடைய பராமரிப்பை அவன் ருசித்தான். நம்ம பகுதியில் ப்ரொவிஷன் ஸ்டோர்னு ஒரு ஸ்டோர் உண்டு. இந்த ப்ரொவிஷனை ரெண்டா பிரிக்கலாம், ப்ரோ பிளஸ் விஷன். அது என்ன தெரியுமா? ப்ரொவிஷன் பின்னாலே என்னென்ன தேவையோ, மக்களுக்கு எவைகளெல்லாம் தேவையோ அதையெல்லாம் வாங்கி வைத்திருப்பார்கள். அதற்கு பேர் தான் ப்ரொவிஷன் ஸ்டோர். அதே போல ஆண்டவர் நமக்கு என்னென்ன தேவை உண்டோ அத்தனையும் அவர் முன்னாலே வைத்தார். எலியாவை கேரித் ஆற்றுக்கு போய் சொன்னார். தண்ணீருக்கு ஆறு இருந்தது, ஆனால் ஆகாரத்துக்கு யாரை கட்டளையிட்டார்? காகங்கள். பழைய ஏற்பாட்டை வாசித்தால் காகங்கள் என்பது அன்கிளீன், அதாவது அசுத்தமான ஒரு பறவை. இந்த காகத்தை பற்றி நம்ம நல்லா தெரியும். பிள்ளைகள் கையில வடை வைத்தால் பிடுங்கி கொண்டு போய்விடும். இது பிடுங்குகிற சுவாபம், குடுக்கிற சுவாபம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், காகங்களை கட்டளையிடுவேன். அருமையானவர்களே, ஒரு நாளைக்கு திடீரென்று ஒரு காகம் வந்தால் அது தற்செயல். ஆனால் எலியா இருந்த நாட்கள் எல்லாம் காலையும் மாலையும் என்ன வந்தது? அங்கே அப்பமும் இறைச்சி வந்தது. நான் இன்னைக்கு மாலையில இந்த செய்தி ஆயத்தம் பண்ணும்போது யோசித்தேன், ஊழியனுக்கு, ஆண்டவரின் ஊழியனுக்கு சாப்பாடு எவ்வளவுதான்? 2 வேளை இல்லையா? இறைச்சியும் அப்பமும் இல்லையா? அது ஒழுங்காய் கொண்டு வந்தது, சரியான நேரத்திலே கொண்டு வந்தது, அதை சாப்பிட்டான். அதுதான் ஆண்டவருடைய தேவை. நான் 50 ஆண்டுகள் ஆண்டவருடைய திருப்பணியை செய்கிறேன். இந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்ததிலிருந்து என் தேவைகளை யாரிடத்தில் சொன்னதில்லை, எழுதியதில்லை, கேட்டதில்லை. அநேக வீடு சந்திக்க நான் சென்றதும் இல்லை, அதிகமாக நான் செல்வதில்லை. ஆனால் எனக்கு என்ன தேவையோ ஆண்டவர் இன்று வரையிலும் தந்திருக்கிறார். எனக்கு தந்தவர் அவர் உங்களுக்கு தருவார். ஆகவே தான் அருமையானவர்களே, முதலாவது காட்ஸ் ப்ரொடெக்ஷன் சொன்னேன், இரண்டாவது காட்ஸ் ப்ரொவிஷன் என்று சொன்னேன். பாருங்க, இந்த கேரித் ஆற்றங்கரையிலே ஸ்பான்சர் கிடையாது, சப்போர்ட்டர் கிடையாது. ஆனா யார் இருந்தார்? காகங்கள் இருந்தது. மனிதர்கள் கீழ்ப்படுகிறார்களோ இல்லையோ, ஆண்டவருக்கு பறவைகள் கீழ்ப்படிந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக பேராயர் ஜேசன் தர்மராஜ் ஐயா காலத்துல நம்முடைய கத்தீட்ரலுக்கு எதிர்க்க இருக்கிற
அந்த ஒரு பெரிய மைதானத்தில் ரிச்சர்ட் உம்பரண்ட் என்று சொல்கிற ஒரு அருமையான மனிதனை பேராயர் அழைத்தார். அவர் யார்? ரஷ்யாவிலே அதிகமாக கொடுமைப்படுத்தப்பட்டவர், சைபீரியா நாட்டிலே அதிகமாக துன்பங்களை சகித்தவர். அவரை டெல்லியில் இருக்கிற ரெவரண்ட் ஜோப் என்பவர் அழைத்து வந்தார். அவர் சொன்ன ஒரு சம்பவம் ஞாபகப்படுத்துகிறேன். சைபீரியா அந்த சிறையிலே இந்த ரிச்சர்ட் உம்பரண்டை அடைத்து வைத்தார்கள். அவருக்கு ஐக்கியம் இல்லை, வேதம் இல்லை, பல ஆண்டுகள் தனிமைப்படுத்தப்பட்டார்கள். பழைய காலத்திலே படித்த வசனங்களை வைத்து அவர் நினைவுபடுத்தி விசுவாசத்தை காத்து கொண்டார். கையிலும் கால்களிலும் என்ன தெரியுமா? சங்கிலிகள். ரெண்டு இவைகளை தட்டி பாடுவாராம். ஒரு நாள் சிறைச்சாலையில் உள்ள ராணுவ அதிகாரி சொன்னார், ரிச்சர்ட் உம்பரண்ட், நான் உன் வேதத்தை படித்திருக்கிறேன். எலியாவை காகத்தை வைத்து போஷித்தார். உன்னை எப்படி போஷிப்பார் நான் பார்க்க போகிறேன். 7 நாட்கள் தண்ணீர் மாத்திரம் வைத்து பூட்டி விடுவேன். 7 நாள் கழித்து வருவேன். எலியாவின் தேவன் உன்னை காப்பாற்றினாரா என்று பார்ப்பேன். தண்ணீர் வைத்து விட்டு போய்விட்டார். இவர் வசனங்களை வைத்து அப்படியே மனதை திடப்படுத்தினார். பசி எடுக்கும் போதெல்லாம் தண்ணீர் குடித்தார். தண்ணீர் ஒரு குறிப்பிட்ட அளவு குறைந்து கொண்டு வருகிறது. திடீரென்று பார்த்தால் அவர் சிறைச்சாலையின் சுவரு அப்படியே அந்த சிமெண்ட் அப்படியே கீழே விழுகிறது. யோசித்தார், தன்னை காப்பாற்ற யாரோ ஒருவர் அடுத்த பக்கத்திலிருந்து துவாரம் போடுகிறார். சின்ன துவாரம் வந்தது, பிறகு பெரிய துவாரம் வந்தது, இன்னும் பெரிய துவாரம் வந்தது. இவர் எண்ணிக்கொண்டார் தப்பி விடலாம் என்று. ஒரு பெரிய பெருச்சாளி வந்தது. பெருச்சாளி வந்து இவரை அப்படியே ஆசிரியரை பார்த்து விட்டு போய்விட்டது. கொஞ்ச நேரம் கழிச்சு பெருச்சாளி ஒரு பெரிய ரொட்டி துண்டை அப்படியே தன் மூக்கை வைத்து தள்ளிக்கொண்டே இவர் முன்னாலே வைத்து விட்டு போய்விட்டது. காலையும் வரும், மாலையும் வரும். இவர் ரொட்டியை சாப்பிட்டார், தண்ணீரை குடித்தார். அவர் 7 நாட்களுக்கு முன்பாக இருந்த பலத்தை காட்டிலும் புஷ்டியாயிருந்தார். 7வது நாள் வந்தது. அப்போதுதான் சிறைச்சாலை அதிகாரி, ராணுவ அதிகாரி திறந்து பார்த்தார். ரிச்சர்ட் உம்பரண்ட் பலமாயிருந்தார், புஷ்டியாயிருந்தார். உன்னை எப்படி எலியாவின் தேவன் போஷித்தாரா என்று. அப்பந்தான் ரிச்சர்ட் உம்பரண்ட் சொன்னார், எலியாவை காகத்தை வைத்து போஷித்தார். என்ன கொண்டு சொல்லுங்க. ஏன் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில யோசிக்கணும். ஆண்டவர் பொல்லாதவனுக்கு நீதிமானுக்காக சேர்த்து வைக்கிற தொல்லையை வைத்திருக்கிறார். உங்களுக்கு நல்ல தெரியும், ஹிட்லர் என்ன செய்தார் என்றால், தன்னுடைய இறுதி நாளிலே ஆல்ப்ஸ் மலையிலே ஒரு பெரிய ரெக்கார்டிங் ரூம் கட்டினார், அதாவது ரேடியோவுக்காக. அதிலிருந்து சீனாவுக்கு, ரஷ்யாவுக்கு, யூரோப்புக்கு நற்செய்தி அவர் தன்னுடைய நாத்திய கொள்கையை சொல்ல வேண்டும் என்று கட்டினார். அந்த காலத்தின் நவீன கருவிகளை வைத்து உருவாக்கினார். குண்டு போட்டால் அந்த ரேடியோ ஸ்டேஷன் உடையாது, அப்படி செய்தார். ஆனால் அது திறக்கிறதற்கு முன்னாலே என்ன நடந்தது தெரியுமா? அவர் மடிந்து போனார். அது நேச நாடுகள் கரத்திலே வந்தது. அதில்தான் TWR பழைய காலத்துல விஸ்வானி அதிலிருந்து வந்துச்சு. அந்த ஸ்தாபனத்துக்கே அந்த ரேடியோ ஸ்தாபனம் வந்தது. அதிலிருந்து நற்செய்தி எல்லா இடத்துக்கும் சென்றது. அருமையானவர்களே, ஆண்டவர் நினைத்தால் எதையும் செய்ய முடியும். ஆகவே எலியாவுக்கு முதலாவது கேரித் ஆற்றிலே கிடைத்தது என்ன? காட்ஸ் ப்ரொடெக்ஷன். இரண்டாவது காட்ஸ் ப்ரொவிஷன். மூன்றாவது என்ன தெரியுமா? காட்ஸ் ப்ரோக்ராம் அல்லது காட்ஸ் பிளான் என்று. மூணாவது குறிப்பு என்ன? காட்ஸ் பிளான் அல்லது ப்ரோக்ராம். எடுங்க 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை எடுங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அங்கே 6 வற்றி போன உடனே என்ன ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? தன்னுடைய புரோகிராம், தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். 6 வத்திட்டுனா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் ஏதோ ஒன்றை உனக்கு சொல்ல விரும்புகிறார். உன் பிசினஸ் உடையுது, உன் வியாபாரம் நலிவடைகிறது, உன் ஃபைனான்ஸ் குறைகிறது, உன் ஹெல்த் தளருகிறது, உன் குடும்பத்திலே அமைதி இல்லை, உன் மனநிலையிலே பாதிப்பு, இதையெல்லாம் வரும்போது
இதிலிருந்து ஆண்டவர் ஒன்றை உனக்கு சொல்ல விரும்புகிறார். அவர் ஏதோ ஒன்றை சொல்ல விரும்புகிறார். வறண்டு போன உடனே, கேரித் ஆற்று வறண்ட உடனே ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? உன்னை அடுத்த ஸ்டேஜுக்கு உன்னை கொண்டு போகிறேன். அப்படியானால் ஆண்டவர் ஒன்றை உனக்கு வறண்டு போகும்படி, உன் ஆற்றை வற்றி போகும்படி செய்கிறார் என்றால், நான் ஆண்டவருடைய மனுஷன் என்கிற ஸ்தானத்தில் சொல்றேன், ஏதோ ஒன்றை உனக்கு சொல்ல போகிறார், ஏதோ ஒன்றை வெளிப்படுத்த விரும்புகிறார். அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? உன்னை அடுத்த ஸ்டேஜுக்கு உன்னை கொண்டு போகிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? யாருக்கு அடுத்த ஸ்டேஜ் போகணும்னா கஷ்டம். ஏன் தெரியுமா? இருக்கிறதுலே உழந்துகிட்டு இருப்போம். அதான் நம்ம யூஸ்டு ஆயிட்டு இல்லையா? ஆனா அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னா விலை கிரயம் கொடுக்கணும். நீ அதுக்கு கிரயம் கொடுக்கணும். ஆண்டவர் நம்மை வாழ்க்கையிலே சிலது வறண்டு போகிறது, வற்றி போகிறது என்றால் ஒன்றை புரிந்து கொள், ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். அது ஏன் மூலமா பேசுன்னு நான் சொல்லல, அதுக்காக அங்க தீர்க்கதரிசனம் கேட்க ஓடு நான் சொல்லல. நீ அமர்ந்து மெல்லிய சத்தத்தில் பேசுவார் இல்லையா? மெல்லிய சத்தத்திலே பேசுவார். அவர் பேசுவார். ஃபாரன் வெஸ்பி என்பவர் ஒரு பெரிய பைபிள் டீச்சர். அவருக்கு பேர் என்னன்னா பாஸ்டர் டு பாஸ்டர். நான் அவருடைய கமெண்ட்ரி ரொம்ப வாசிப்பேன். எங்க பேக் டு த பைபிள்ல ஒரு 18-20 வருஷம் வாழ்ந்தவர். ஒரு முறை அமெரிக்கா செல்லும் போது அவரை பார்க்கணும்னு போனேன். அதுக்குள்ள 93 வயது இறந்து போனார். சரி, அவர் மூடி அங்கே பைபிள் அந்த சர்ச்சில் எவ்வளவோ 20 ஆண்டுகள் மேல அவர் பணி சேர்ந்தவர். நல்ல பைபிள் டீச்சர். அவர் ஒரு கொட்டேஷன் சொல்றார், மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது உன் ஆண்டவரின் சத்தம் தூரத்தில் கேட்கும். உங்க கல்யாண நேரத்தில் சத்தம் எங்க கேட்கும்? தூரத்தில் கேட்கும். சடங்கு வீடு பிரதிஷ்டெல்லாம் கேட்கும். ஆனா துன்பம் வரும்போது சத்தம் எப்படி கேட்கும்? துல்லியமா கேட்கும். அப்போ இந்த வறண்டு போனது என்று வரும்போது எலியாவுக்கு ஒரு குழப்பம். நெக்ஸ்ட் என்ன நடக்க போகிறது? வாட் இஸ் நெக்ஸ்ட்? அப்பதான் ஆவியானவர் அங்கே ஆண்டவர் பேசுகிறார். என்ன பாருங்கள், 1 ராஜாக்கள் 17 பாருங்க. 1 ராஜாக்கள் 17 அங்கே ஆண்டவரின் சத்தம் அவனுக்கு என்ன செய்தது? உண்டாயிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அப்போ கேரித் ஆறு வற்றுகிறது என்றால் பொருள் என்ன? God is going to speak something to you. உங்களோட ஏதோ ஒன்று பேசுறார். இரண்டாவது என்ன தெரியுமா? கேரித் ஆறு வறண்டு போகிறது என்றால் பொருள் என்ன தெரியுமா? ஆண்டவர் உன்னை எங்கேயோ ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறார். ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறார். ஏதோ ஒரு வேலைக்கு கொண்டு போகிறார். அது உன்னை பிடித்தமோ பிடித்தமில்லையோ ஆண்டவர் உன்னை கொண்டு போகிறார். எலியாவுக்கு தெரியாது எந்த இடம். எந்த இடம்? சாரிபாத். ஆண்டவர் சொன்னாரா? சாரிபாத் ஊர்ல ஒரு பெரிய பணக்கார வீட்டுல ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கிற இடத்துல ஒரு ஏசி ரூம்ல உன்னை கொண்டு போன்னு சொல்லல. ஒரு சாரிபாத் வீட்டு இடத்துல ஒரு விதவைக்கு உன்னை ஆதரிக்க கட்டளையிட்டு இருக்கிறேன். இந்த சாரிபாத் என்கிற ஊர் என்ன ஊருன்னா, 1 ராஜாக்கள் 16 அதிகாரம் 30-31 வாசித்தால் எசேபேலுடைய ஊர். அதாவது எசேபேல் உடைய தேசம் தான் சீதோன். சீதோன் நாட்டின் ராஜாவின் மகள் தான் யாரு? எசேபேல். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை எசேபேலின் பட்டணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சாரிபாத்து கொண்டு போகிறேன். சும்மாவே எசேபேலை குறித்து பயம். அதனுடைய பொருள் என்ன? உன்னை ஏதோ ஒன்றை உன்னை சொல்ல விரும்புகிறேன், ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறேன். அங்கே உன்னை ஆதரிக்க நான் என்ன செய்கிறேன்? ஒரு விதவைக்கு கட்டளையிடுகிறேன் என்றார். அருமையானவர்களே, ஆண்டவர், நான் ஒரே ஒரு காரியத்தை ஆவியானவரால் உணர்த்தப்படுகிறேன். இந்த கூட்டத்துக்கு வந்தவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள், வராதவர்கள் இன்னும் பாக்கியவான்கள், இந்த முரட்டு சத்தத்தை கேட்காதனால். ஆனால்
வந்த உங்களுக்கு ஆவியானவர் சொல்லுகிற காரியம் என்ன? உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒன்று வறண்டு போகிறது என்றால் தைரியமாய் சொல்வேன், உங்களுக்கு ஏதோ ஒரு செய்தி சொல்ல போகிறார். இரண்டாவது, எங்கேயோ ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு போக போகிறார். உங்களை ஆதரிக்க ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மெட்ராஸ்ல இருந்து அநேக பெருவிழாக்கள் நம்முடைய திருநெல்வேலிக்கும் பேரின்ப பெருவிழா, அற்புத பெருவிழா, பேர் சொல்லி கூப்பிடும் பெருவிழா, பேய்கள் துரத்தும் பெருவிழா, இப்படி எல்லாம் பெருவிழா உண்டு. ஆனா என் வாழ்க்கையில 50 ஆண்டுகள் கழித்து ஒரு பெருவிழா பார்த்தேன். என்ன பெருவிழா சொல்லுங்க சொல்லுங்க? பிரசிங்கார் மறைஞ்சிருவாரு, வரங்கள் மறைஞ்சிரும், எல்லாத்திலும் குறைவு உண்டு. ஆனா வசனம் ஒரு நாளும் குறை வராது. வசனம் ஒரு நாள். அப்படியானால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே வறண்டு போக செய்கிறார் என்றால் God is going to speak something. அதே சமயத்திலே ஆண்டவர் அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களை கொண்டு போக போகிறார். அதே சமயத்திலே அடுத்ததாக உங்களை வைத்து ஒரு திட்டம் வைத்திருக்கு. எதுக்கு தெரியுமா? அங்க ஒரு விதவை இருக்கிறார், அவளுக்கு ஒரு மக இருக்கிறான் இல்லையா? அந்த மக, அந்த விதவையை நான் ஒரு அவிசுவாசின்னு எண்ணி இருந்தேன். ஆனா இன்னைக்கு பைபிளை படிச்சு பார்த்தா அவ சொல்றா, உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுகிறேன், என் வீட்டிலே எண்ணெயும் மாவு தவிர ஒண்ணுமே. ஒரு அவிசுவாசி, ஒரு பாகாலை வணங்குற பெண்ணாலே அது சொல்லவே முடியாது. ஆகவே என்னுடைய நம்பிக்கை அவளை அவள் குமாரனை பஞ்சத்திலே காப்பாற்றும்படியாக தெய்வம் கொண்டு போயிருக்கலாம். யாருக்கு தெரியும்? ஆகவேதான் கேரித் ஆறு வற்றி போனது. சரி, இந்த கேரித் ஆறு வற்றி போன சூழ்நிலையிலும் இந்த தேவ மனிதனுக்கு ஆண்டவர் சொல்கிற இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? சாரிபாத்துக்கு உன்னை கொண்டு போகிறேன். I will be with you. உன் கூட அங்கே இருப்பேன், உன் கூட இருப்பேன். அருமையானவர்களே, இந்த அனுபவத்துல நம்ம கடந்து வரணும்னா என்ன செய்யணும்? 3 குறிப்பு சொல்லி முடிக்கிறேன். முதல் காரியம், 1 ராஜாக்கள் 17:1 பாருங்கள். ஆகாபுக்கு முன்பாக எலியா சொல்கிறான், என் வாயின் வார்த்தை இல்லாமல் தேசத்திலே என்ன பெய்யாது, என்ன பெய்யாது. நானும் ராத்திரி நேரத்தெல்லாம் மேடையில் உட்கார்ந்து ஐயா மழையை நிறுத்துன்னு கூடிக்கிட்டே இருந்துச்சு. அப்ப நினைச்சேன், நான் எலியா இல்லை, நம்ம சுசி பிரபாதாஸ் இல்லையா, நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா இங்க பாருங்க, எலியா 1 ராஜாக்கள் 17:1 வருது, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். ஆண்டவர் உன்னை நடத்தினா நீ யாருக்கு முன்னால நிக்கணும் சொல்லுங்க எல்லாரும்? யாருக்கு முன்னால? அதிகாரம் படைத்தவனுக்கு முன்னால் அல்ல, அரசியல்வாதிகளுக்கு முன்பாக அல்ல, அல்ல பணம் படைத்தவனுக்கு முன்பாக அல்ல, உன்னையும் என்னையும் தாயின் கற்பத்திலே உருவாக்கி இன்று வரையிலும் ஜீவன் கொடுத்து நம்மை நடத்துகிற தெய்வத்துக்கு முன்னால நிக்கணும். இதத்தான் எலியா சொன்னான். நான் யாருக்கு முன்னாலே நிற்கிறேன்? ஆண்டவருக்கு முன்பாக இருக்கு. சகோதரனே சகோதரியே, நீ ஆண்டவருக்கு முன்பாக நின்று பார். பேசாத ஆண்டவர் உன்னை பேசுவார். நீ ஆண்டவருக்கு முன்பாக நின்று பார், பூட்டப்பட்ட கதவு திறக்கும். நீ ஆண்டவருக்கு முன்பாக நின்று பார், உன் குறைவு நிறைவாகும். நீ ஆண்டவருக்கு முன்பாக நின்று பார், ஒருவேளை உன்னை புழுதில் இருந்து ராஜாவின் ஸ்தானத்துக்கு அவன் நிறுத்துவார். முதலாவது அவன் செய்தது என்ன? ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற நான். நீ தசமாகலாம் கொடுக்கலாம், ஆனா நேரத்தை தசமாக கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கொடுங்கயா நேரத்தை. இரண்டாவது என்ன தெரியுமா? இந்த எலியாவின் வாழ்க்கையிலே அந்த 1 ராஜாக்கள் 17:8 வரை வாசித்தால் அவனுக்கு என்ன சொன்னாரோ கீழ்ப்படிந்தான். ஒபீடியன்ஸ். முதலாவது நின்றான், இரண்டாவது கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிதல நாம் பல வகையா பிரிக்கிறேன். முதலாவது 100% கீழ்ப்படியவில்லை என்றால் அதற்கு பேர் கீழ்ப்படியாமை. சிலருக்கு இன்னொரு விதமான கீழ்ப்படிதல் இருக்கிறது, பார்ஷியல் ஒபீடியன்ஸ். இப்போ உங்க பைபிளை வாங்கி நான் பார்த்தேன்னா நல்ல நல்ல வாக்கு தத்தங்கள்லாம் கோடு போட்டிருப்பீங்க, ஐயோ எல்லாம் கோடு போட மாட்டேங்க. ஏன்னா வாக்கு தத்த நமக்குரியது, இந்த ஐயோலாம் இஸ்ரவேலுக்குரியது. கொஞ்சம் விட்டா நம்ம ஜனங்கள் கர்த்தரின் காதிலே பூ சுத்துவா இல்லையா? அருமையான ஜனங்கள்.
ஆனா அங்க பாருங்க, எலியா ஆண்டவர் சொன்னதை அப்படி கீழ்ப்படிந்தார். நீ கேரித்துக்கு போயிருந்தார், கீழ்ப்படிந்தார். சாரிபாத்துக்கு போயிருந்தார், கீழ்ப்படிந்தார். ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக உன்னை காண்பி என்றார், கீழ்ப்படிந்தார். அங்கே கர்மேலுக்கு முன்பாக நின்று சவால் விட்டார். அருமையானவர்களே, நம்முடைய பகுதியில் எழுப்புதல் வர வேண்டும் என்றார். நம்முடைய வாலிபர்கள் ஆன்மீக தலைவர்களாய் மற வேண்டும் என்றார். நாம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். நாம் ஆண்டவர் கீழ்ப்படிய வேண்டும். எங்க அம்மா நல்ல ஜெபிக்கிற ஒரு அம்மா, விதவ தாய், வெள்ளை சேலையை விரித்து அதிகாலையிலே ஜெபிப்பாங்க. 4 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை. நான் மூத்தவன். நாங்களாம் முரடர்களாக இருந்தோம், கீழ்ப்படியாதவர்களாக இருந்தோம், முரட்டு குணத்தோடு வாழ்ந்தோம். எங்க அம்மா ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பார்கள். மூத்தவனை சந்தியும், 2வது சந்தியும், 3வது சந்தியும், 4வது சந்தியும் என்று 5வது சந்தியும் என்பார்கள். ஒரு நாள் எங்க அம்மா எல்லாரும் வட்டமா உட்கார்ந்துருக்கும் போது கேட்டாங்க, பிள்ளைகளே எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுப்பீர்களான்னு கேட்டாங்க. நான் கேட்டேன், அம்மா கடைசி காலத்துல கண்கலங்காம சோறு கொடுக்கணும்னு விரும்புறீங்களான்னு. அவங்க கேட்டாங்க, 5 பிள்ளைகளும் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல போய் நீங்க பேரை பதிய கூடாது. ஏமான்னு கேட்டேன். 5 பேரும் ஊழியத்துக்கு வருவீர்கள் என்றார். இப்ப எங்க வீட்டுல 4 பேர் முழுநேர ஊழியக்காரங்க. எங்க அம்மா ஒரு டீச்சர் ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்து வந்தாங்க. என் தங்கை கணவர் நல்ல விசுவாசி, இன்னும் அவங்க முழுநேர ஊழியத்து வரல. அது ஒண்ணுதான் பாக்கி. இன்னைக்கு இத்தனை பேர் முழுநேர ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். ஒரு விதவை தாய் தேவ சமூகத்திலே நின்றதினாலே எத்தனை பேர் ஊழியத்து வந்தோம். அப்படியானால் எலியாவை போல ஆண்டவருக்கு முன்னால நிக்கணும். எலியாவை போல ஆண்டவர் கீழ்ப்படியும். 3வது குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். இந்த கேரித் ஆற்றிலே எலியா பிரசங்கித்தானா? இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். தம்பிமார் தங்கச்சிமார் சொல்லுங்க பாப்போம். எலியா கேரித் ஆற்றிலே இருக்கிற அந்த 3 ஆண்டுகள் பிரசங்கித்தானா? இல்லவே இல்லை. அவனுக்கு துணையாளும் இல்லை, கோவர்க்கர் இல்லை, அவனுக்கு விசிட் பண்றது காகம் மாற்றம். அப்ப என்ன தெரியுமா? கேரித் ஆற்றிலே அமைதியாயிரு. அந்த கேரித் ஆற்றின் அனுபவம் எப்போது முடியும் என்பது உன் கையில் அல்ல, என் கையில் அல்ல. அதுவரையிலும் பொறுமையாயிரு, ஏற்ற காலம் உயர்த்துவார். ஆகவே கேரித் ஆறை போல வறண்டு உட்கார்ந்து இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு பேசினார். நான் அழுது ஜெபித்தேன். கர்த்தர் எனக்கு தந்த அந்த செய்தியை சொன்னேன். எழுந்திருப்போம், பிரார்த்தனை.